லைஃப் உங்கள நிச்சயமா அடிச்சு கீழ தள்ளும். அந்த நேரத்துல எழுந்து நிக்கிறவன் மட்டும்தான் வெற்றிய அடையறான் அப்படின்னு ஜாக்கி சான் சொன்ன பொன்மொழி. ஆசியாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ஜாக்கி சான் தான். 1954வது வருஷம் ஏப்ரல் 7ஆம் தேதி ஹாங்காங்ல பிறந்தவர் தான் ஜாக்கி சான். அவரோட 8 வயசுல லிட்டில் ஃபார்ச்சுனர்ஸ் அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா முதல் முறையா அறிமுகமாறாரு. அவரோட 17 வயசுல ப்ரூஸ்லியோட ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி மற்றும் என்டர் த டிராகன் படங்கள்ல ஸ்டண்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரூஸ்லியால கவரப்பட்ட ஜாக்கி அவரும் ஒரு சிறந்த நடிகரா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஜாக்கி சான் நடிகர், தற்காப்பு கலை நிபுணர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர் அப்படிங்கிற பல்வேறு பரிணாமங்கள்ல முத்திரை பதிச்சிருக்காரு. 1971வது வருஷம் ஜாக்கி நினைச்சது போலவே அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. லிட்டில் டைகர் ஆஃப் கான்டூன் அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறாரு. ஆனா இந்த படம் 1973வது வருஷம் ஹாங்காங்ல குறைஞ்ச தியேட்டர்ஸ்ல மட்டுமே வெளியாச்சு. அதுக்கப்புறம் சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டராவும் அவர் பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜாக்கியோட முதல் வெற்றியா அமைஞ்சது 1978வது ஆண்டு வெளியான ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ அப்படிங்கிற படத்துல தான். இதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு படங்கள் அமையல. 1986வது ஆண்டு வெளியான த புரொடெக்டர் அப்படிங்கிற படம் வணிக ரீதியா தோல்வியை சந்திச்சது. அதனால மீண்டும் ஹாங்காங் படங்கள்லயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு ஜாக்கி சான். 1995வது ஆண்டு மீண்டும் ஹாலிவுட் பக்கம் தலை காட்டலாம் அப்படின்னு நினைச்சாரு ஜாக்கி. ரம்பிள் இன் த ஃப்ரானெக்ஸ் அப்படிங்கிற படம் ஜாக்கிய அமெரிக்க ரசிகர்கள் மத்தியில சூப்பர் ஸ்டாரா ஷோகேஸ் பண்ணிச்சு. அப்புறம் வெளியான போலீஸ் ஸ்டோரி 3, ரஷ் அவர் போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. ஐ ஆம் ஜாக்கி சான் அப்படிங்கிற புத்தகத்தை 1999ஆம் ஆண்டு அவர் வெளியிடுறாரு. ஜாக்கி சானோட இத்தனை வெற்றிக்கும் காரணம் தன்னோட படங்கள்ல அவரே சண்டை காட்சிகளை அமைக்கிறதும் கடினமான சண்டை காட்சிகள்ல தானே டூப் போடாம நடிக்கிறதும் தான். ஜாக்கிக்கு கனவா இருந்தது ஆஸ்கர் விருது தான். 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முறை சில்வஸ்டர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற அவரு அங்கு பார்த்த ஆஸ்கர் விருதை தான் ஒரு நாள் கையில பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசை 56 வருஷம் சினிமா வாழ்க்கைக்கு பிறகு, அதாவது 180 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் 2016வது வருஷம் வாழ்நாள் சாதனையாளர் விருதா கையில கிடைக்குது. ஜாக்கி சான் நல்ல நடிகர் மட்டும் இல்ல, நல்ல மனிதனும் கூட. இவர் பல தொண்டு நிறுவனங்களை நடத்திட்டு வராரு. 1988ஆம் ஆண்டே ஜாக்கி சான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனையும் 2005ஆம் ஆண்டு டிராகன் ஆர்ட் ஃபவுண்டேஷனையும் நிறுவி பல நல்ல காரியங்களை சத்தமே இல்லாம செஞ்சிட்டு வராரு. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற ஜாக்கி சானை ஜெம் தொலைக்காட்சி சார்பா மனமாற வாழ்த்துறோம்.